சென்னை ESIC மருத்துவமனையில் பிரதமரின் மக்கள் நல்வாழ்வு திட்டத்தின் கீழ் பல்வேறு சேவைகளை தொடங்கி வைத்த பின் மத்திய அமைச்சர் எல் முருகன் உரையாற்றி வருகிறார். இந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர்ல ரீசெண்டாக நம்ம திறந்து வச்சிருந்தோம். அதே போல சிறுபெரும்புதூர்ல இதே அளவில் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியானது நமக்கு வர இருக்கிறது. தொழிலாளர்களுடைய நலனுக்காக இந்த மருத்துவமனையானது வர இருக்கிறது. இந்தியா முழுவதும் இது மாதிரி கிட்டத்தட்ட 31 மெடிக்கல் காலேஜஸ், ESI மெடிக்கல் காலேஜஸ், தொழிலாளர்களுடைய நலனுக்காக இந்த மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிறது. அதே போல் கிட்டத்தட்ட 165 ஹாஸ்பிட்டல்ஸ், 1590 டிஸ்பென்சரிஸ், இப்படி ESIனுடைய ஒரு மிகப்பெரிய பரந்த ஒரு சேவை. தொழிலாளர்கள், ஏன்னா தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை ஊக்குவிக்கின்றவர்கள். அதனால் அவர்களுக்கு தரமான ஒரு மருத்துவ வசதியை கொடுக்கணும் என்பதற்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சீரிய தலைமையின் கீழே இப்படி மருத்துவக் கல்லூரிகள் இந்த 11 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட ESIக்கு மட்டுமே 20 மெடிக்கல் காலேஜஸ் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2014க்கு பிறகு இந்த நாட்டினுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைந்தபட்சம் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும் என்பதுதான். அதுபடி கிட்டத்தட்ட இப்போ 700க்கும் மேற்பட்ட, 2014 முன்னாடி 300 மெடிக்கல் காலேஜ் இருந்தது. இன்னைக்கு 700க்கும் மேற்பட்ட மெடிக்கல் காலேஜஸ், 11 ஆண்டுகளில் டபுள் த மெடிக்கல் காலேஜஸ். 2014க்கு முன்னாடி வெறும் 7 எய்ம்ஸ் காலேஜஸ் இருந்தது. இன்னைக்கு இந்த 11 ஆண்டுகளில் மட்டுமே 11 எய்ம்ஸ் கல்லூரிகள். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மதுரையில் எய்ம்ஸ் கல்லூரி தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலுமே எய்ம்ஸ்க்கான மருத்துவ வசதி கிட்டத்தட்ட 23 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும் என்பதற்காக தான் 5 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள மருத்துவ காப்பீடு திட்டத்தை, பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம 5 லட்சம் ரூபா, ஏன்னா பணம் இல்லாதனால நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணுன்றதுக்காக 5 லட்சம் ரூபாய் பெருமானம் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டினுடைய தேவை, மருத்துவர்களுடைய தேவை, டாக்டர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு வர்ற அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 75,000 புதிய மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கான சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே மட்டும் இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல். PG 50 சீட் இந்த வருஷம் அவங்களுக்கு இங்கிருந்து PG 50 சீட் இந்த வருஷம் புதுசாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அந்த மருத்துவக் கல்லூரிகளுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையின் கீழே நாம் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மளுடைய திவ்யாஞ்சன் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், அவர்களுடைய மேம்பாட்டிற்காக, அவர்களுக்காக அலிம்கோ என்று சொல்லக்கூடிய கான்பூரில் இயங்குகின்ற நிறுவனம், அவர்களுக்காக தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரயாணம் செய்து அங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குவதில் தொடர்ந்து இந்த பணி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி கூட கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு நாம் உபகரணங்களை கொடுத்துருக்கிறோம். பல பேர் சைக்கிள் வாங்கியிருக்கீங்க, பல பேர் இன்னும் அதுக்கு ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் உறுப்புகள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மளுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பான வசதி செய்த வேண்டும், சிறப்பான மருத்துவம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி மலிவு விலை மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் 80 ரூபாய்க்கு ஒரு BP மாத்திரை வாங்கணும். ஆனால் இங்கே பிரதமரனுடைய ஜனௌஷதி என்று சொல்லக்கூடிய பிரதமரனுடைய மருந்து கடையில் போய் மருந்து வாங்கினா இதில் நீங்கள் 10 ரூபாய் 15 ரூபாயில் மருந்து வாங்க முடியும். ஏன்னா BP, சுகர் இதுக்கெல்லாம் காலம் முழுவதும் மருந்துகள் வாங்க வேண்டியிருக்கும்.
அதற்காக நாம் பெரிய செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக, ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரதமருடைய ஜனௌஷதி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 15,000 மெடிக்கல் ஸ்டோர்கள் அந்த இந்தியா முழுவதும் அந்த மெடிக்கல் ஸ்டோர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி மருத்துவ வசதிகளை ஒரு புறம் நாம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது, அதே நேரத்தில் மெடிக்கல் காலேஜஸ்களுடைய வசதியையும் நாம் பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு மருத்துவ இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் கூட ஆரோக்கிய மந்திர் என்று நாம் அழைக்கின்றோம். ஒவ்வொரு பகுதியிலையுமே ஆரோக்கிய மந்திர், சித்தா நம்ம வரும்போது பார்த்தோம், இங்கே சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி எல்லாத்தையும் இணைந்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன், நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தை நம்மளுடைய மருத்துவத்தையும் சேர்த்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன் யோகா, சர்வதேச யோகா தினம் கொண்டாடணும். இந்த முறை கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஒரே இடத்துல கலந்து கொண்டு, விசாகப்பட்டினத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு 3 லட்சம் பேர் கலந்து கொண்ட கின்னஸ் சாதனை படைத்த யோகா தினத்தை நாம் கொண்டாடி இருந்தோம். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 180 நாடுகளில் ஒரே நேரத்தில் யோகா கொண்டாடப்பட்டது. நாம கூட இங்கேயும் யோகா கண்டது, இங்கேயும் யோகா சொல்லி கொடுக்குறாங்க. காலையிலையும் சொல்லி கொடுக்குறாங்க, சாயந்தரமும் யோகா சொல்லி கொடுக்கப்படுகிறது. இப்படி யோகா நம்மளுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பயன் கொடுக்கக்கூடிய அருமருந்தாக யோகா இருக்கிறது. இந்த யோகாவை நாம் எல்லாரும் கூட பின்பற்ற வேண்டும். யோகா நம்ம நாட்டினுடைய கலை. இன்றைக்கு இந்தியா, உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலுமே கூட யோகாவை அவர்கள் போற்றுகிறார்கள். நாம் அனைவரும் இணைந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பாரதம், அனைவரும் சுகமாக இருக்கும், நலமுடன் இருக்க வேண்டிய பாரதம். அதனால தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொல்கிறாங்க, நம்மளுடைய சாப்பிட்ற எண்ணெயில் 10% எண்ணெயை குறைங்கள் என்று. 10% எண்ணெய்னா இன்றைக்கு ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் இந்தியாவில் மிக வேகமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த உடல் பருமனை குறைப்பதற்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும். நாம் பயன்படுத்துகின்ற உணவில் கிட்டத்தட்ட 10% எண்ணெயை குறைப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று போன வாரம் மன் கி பாத்தில் கூட மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவர் பேசும் பொழுது இதை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். அது ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் கூட நம்மளுடைய பாரதம் 2047 நாம் விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வல்லரசு நாடாக ஆக வேண்டும். நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு, நம்ம நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக, அனைத்து துறையிலும் வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக. அப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனாலதான் ஆரோக்கியமான பாரதம், இந்த பாரதம் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இந்த நாடு ஆரோக்கியமாக வரும். அதனாலதான் நாம இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த பொருளாதாரத்தில் 4வது நாடாக இருக்கின்றோம்.